கல்பத்தின் பாக்கியத்தை நானும் பரமாய் வாங்கினே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. ஓம் சாந்தி. 13/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் சகல ஆத்மாக்களையும் அவர்களது கர்ம பந்தனங்களிலிருந்து மீட்கும் மீட்பு படையினர். நீங்கள் கர்ம பந்தனங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கேள்வி: ஆத்மாக்களாகிய நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் வகையில் தொடர்ந்தும் எதை பயிற்சி செய்ய வேண்டும்? பதில்: உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் சரீரங்களிலிருந்து பற்றற்றவராகுவதை பயிற்சி செய்யுங்கள். பற்றற்றவர் ஆகுவதனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் மீண்டும் சக்தியை பெற்று பலம் நிறைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்களே மறைமுகமான இராணுவத்தினர். உங்களுக்கு தயவு செய்து மன்னிக்கவும். அதாவது தந்தை ஒருவரது நினைவில் நிலைத்திருந்து சரீரமற்றவராகுங்கள் என்ற வழிகாட்டல் கொடுக்கப்படுகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுங்கள். துன்ப உலகில் இருந்து அனைவரது படகையும் அகற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். உங்களுக்கும் நன்மை செய்யுங்கள். 2. உங்களது அமைதி வடிவத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதுடன் உங்கள் சரீரத்திலிருந்து பற்றற்றிருக்கின்ற பயிற்சியையும் செய்யுங்கள். உங்கள் கண்களை திறந்தவாறு நினைவில் நிலைத்திருங்கள். படைப்பவரையும் படைப்பையும் உங்கள் புத்தியினால் நினைவு செய்யுங்கள். உங்கள் கண்களை திறந்தவாறு நினைவில் நிலைத்திருங்கள். படைப்பவரையும் படைப்பையும் உங்கள் புத்தியினால் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம்: உங்கள் எண்ணங்கள் ஒரு தூய ஞான சொரூபத்திற்குரியதாகவும் சக்தி சொரூபத்திற்குரியதாகவும் இருப்பதனால் முற்றிலும் தூய்மையானவராக இருப்பீர்களாக. தந்தைக்கு சமமானவர்கள் ஆகுவதற்கு உங்கள் தூய்மையின் அத்திவாரத்தை உறுதியாக்குங்கள். ஒரு அத்திவாரமாக பிரம்மச்சாரியத்திற்கான சத்தியத்தை செய்வது பொதுவானது. எனவே அதனால் மட்டும் சந்தோஷம் அடைந்து விடாதீர்கள். உங்கள் பார்வையிலும் மனோபாவத்திலும் அந்த தூய்மையை கொண்டிருப்பதை மேலும் அதிகமாக கீழ்கோடிடுங்கள். அத்துடன் உங்கள் எண்ணங்கள் ஒரு தூய ஞான சொரூபத்திற்குரியதாகவும் சக்தி சொரூபத்திற்குரியதாகவும் இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் இன்னமும் பெருமளவு பலவீனம் உள்ளது. அந்த பலவீனங்கள் அனைத்தையும் முடித்து விடுவதனால் பின்னர் நீங்கள் ஒரு முற்றிலும் தூய ஆத்மா என்று கூறப்படுவீர்கள். ஸ்லோகம்: நீங்கள் பார்க்கின்ற அனைவர் மீதும் கருணையையும் நல்லாசிகளையும் கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அகங்காரத்தின் சுவடோ அல்லது அவமதிக்கப்படுகின்ற உணர்வோ இருக்க மாட்டாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய்.
நான்